உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என்னத்த அவர் பாட்டுக்கு வந்து என்னென்னமோ சொல்லிட்டு போயிட்டாரு. எனக்கு ஒரு நிமிஷம் கை கால்லாம் ஆடி போச்சு. டேய் என்னடா அவர் என்ன பொய்யா சொல்ல போறாரு? அவர் சொன்னா எல்லாம் சரியாதான் இருக்கும். என்னத்த அவர் சொன்னா சரியா தானே இருக்கும். ஏன் அத்த பதில் பேச முடியலையா? இதே வேற யாராவது சொல்லியிருந்தா சட்டைய பிடிச்சு சண்டைக்கு போயிருப்பீங்கல்ல. சாமி சொன்னதும் அப்படியே வாய் அடிச்சு போய் நிக்கிறீங்க. நான் தப்பு பண்ணலன்னு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன். என்னை யாருமே நம்பலல்ல. விஜி நல்லவ, முத்த மீன் அவ பக்கம் நின்னீங்க. ஆனா இப்போ எல்லாரும் நம்புற கடவுள் சாமியார் மூலமா எல்லாத்தையும் புட்டு புட்டு சொல்லிட்டு போயிட்டாரு. இப்ப அவர் சொன்னதோட அர்த்தம் புரியுதுல்ல? சரி, இப்ப என்ன பண்ண போறீங்க அத்த? அத்த, இந்த ஜென்மத்துல மட்டும் இல்ல, இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் பிருந்தா தான் என் பொண்டாட்டி. சாமியாரே இவதான் என் பொண்டாட்டின்னு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போயிட்டாரு. இப்பவாது நீங்க புரிஞ்சுப்பீங்க, நான் எந்த தப்புமே பண்ணல. தயவு செஞ்சு இவ்வளவு அடிச்சு வீட்டை விட்டு துரத்துங்க. டே கார்த்தி, கொஞ்சம் அமைதியாடுறா. ஏய் விட்ரா, எனக்காக நீங்க யாரும் பேச மாட்டீங்கல்ல, அப்போ நான் தான் எனக்காக பேசி ஆகணும். நீங்க சொல்லுங்க, இப்ப என்ன சொல்ல போறீங்க? சாமியார் என்ன, அந்த சாமியே வந்தாலும் என்ன இங்க இருந்து அனுப்ப முடியாது. இந்த வர்றேன் இரு. என்ன மச்சான், படிக்காதவ வெகுளி வெள்ளந்தி என்னை ஈஸியா ஏமாத்தி போடலான்னு பாக்குறீங்களா? என்னைய ஏமாத்தலாம் சரி, மொத்த குடும்பத்தையும் எப்படி மச்சான் ஏமாத்த முடியும்? ஏய், யாரை ஏமாத்துறது? நாங்க டிராமா போடுறோமா? ஆமா மச்சான், நீங்க போட்ட நாடகத்தை எல்லாரும் பார்த்தாகல, அத நான் உடைக்க வேணாவா? இல்லன்னா என் வாழ்க்கை அம்போன்னு போயிருமே. வேணும்னே ஒரு சாமியார ஆள் செட் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டு என்னம்மா நடிக்கிறிய? இதெல்லாம் நம்புறதுக்கு இந்த வீட்ல யாரும் முட்டாள் இல்ல. எப்படி மச்சான்? ஊரறிய மொறப்படி என் கழுத்துல தாலிய கட்டிப்புட்டு அந்த சாமியார் வந்து ஆசீர்வாதம் பண்ண மாட்டாரா? அடுத்தவ புருஷனை மொற கெட்டு தாலிய கட்டிட்டு வந்த இவள அந்த சாமியார ஆசீர்வாதம் பண்ணுவாரு. எப்படி இருக்கு பாத்தீங்களா கதை? சும்மா மிரட்டாதீங்க மச்சான். இது எல்லாமே பண்றதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கூட அசிங்கமா இல்ல? ஆமா, காசு கொடுத்தா குறி சொல்றதுக்கு காவி வெட்டிய கட்டிட்டு வந்துடுறாங்க. விஜய், என்ன சித்தி அவங்கள கத்தாம என்ன கத்துறிய? இங்க பார், அந்த சாமியார் நீ சொல்ற மாதிரிலாம் இல்ல. அவர் ரொம்ப நல்லவர். ரொம்ப வருஷமா நம்ம குடும்பத்துக்கு வாக்கு கொடுத்துட்டு இருக்கார். நீ பாட்டுக்கு வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுற. ஆமாம்மா, அவர் சொல்லி இதுவரைக்கும் எதுவும் தப்பானது இல்ல. ஐயோ மாமா சித்தி, இதெல்லாம் நீங்களுமா நம்புறீங்க? நான் பொண்டாட்டி இல்லன்னு அந்த பிருந்தாக்கு ஆசீர்வாதம் பண்ணி வைக்கிறாரே, இது முறையா? ஐயோ, இப்படி என்ன நம்பினவங்க மனசையும் ஒரு சாமியார வச்சு இவங்க கெடுத்து போட்டாங்களே. நான் இப்ப என்ன செய்வேன் கடவுளே? நான் சொன்னப்பதான் நம்பல, இப்ப சாமியாரே சொல்லிட்டு போயிட்டாரு. இப்பயாவது நம்புவியா? ரெண்டு பேரும் ஒரு நிமிஷம் இருங்க. தீர்க்க சுமங்கலியா நல்லா இருக்கு. நீ எல்லாத்தையும் பார்த்துட்டு தானே இருக்க. உன் தங்கச்சிங்க ஒவ்வொருத்தையும் எப்படிலாம் ஆளாக்கணும்னு நீ கனவு கண்ட. ஆனா இப்போ நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு பாக்குறியா? நான் இப்ப என்ன பண்ணணும்? ரொம்ப
குழப்பமா இருக்கு. வழக்கமா எது சரி எது தப்புன்னு தெளிவா முடிவெடுத்துருவேன். அந்த முடிவெடுக்கிற பக்குவத்தை நீ எனக்கு சொல்லி கொடுத்துருக்க. ஆனா நான் எந்த பக்கம் இப்ப முடிவெடுக்கிறதுன்னு தெரியலண்ணா. இப்பதான் மாறன் கேஸ் நல்லபடியா நடந்து முடிஞ்சிச்சு. அதுல ஒரு தெளிவு கிடைச்சிச்சு. இனி எல்லாம் சரியா நடக்கும்னு நம்பினேன். கொஞ்சம் சந்தோஷமா இருந்தேன். அதுக்குள்ள இவ்வளவு பெரிய பிரச்சனைய என் கையில கொடுத்திருக்கே, இது நியாயம் பண்ண? ஒரு பொண்ணு தனக்கு தப்பு நடந்திருக்குன்னு நியாயம் கேக்குறா. இன்னொரு பக்கம் நம்ம தங்கச்சி அவ வாழ்க்கையை விட்டு கொடுக்க முடியாதுன்னு சொல்லி போராடுறா. யோசிக்கிற நேரத்துல கார்த்தியை கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிக்கிறானே. நான் பெருசா நம்புறேன். என் மாற கார்த்திய நம்புறான். பிருந்தாவும் அவன் பக்கம் தான் நிக்கிறான். ஆனா நான் என்ன பண்றதுன்னு எந்த தெளிவுமே இல்லாம தடுமாறி நிக்கிறேன். என்னால கார்த்தியை நம்பாம இருக்க முடியலன்னு. ஏன்னா அவரு பொய்யெல்லாம் சொல்ல மாட்டாரு. அவரு தப்பான ஆளும் இல்லைன்னு. ஆனா விஜய் எதுக்கு அவர் மேல இப்படி ஒரு பழிய தூக்கி போடணும்? எந்த பொண்ணும் செய்ய தயங்குற ஒரு விஷயமாச்சு அது. ஆனா அதை எப்படி நான் நம்பாம இருக்கிறது? நான் என்ன செய்யணும்? யார் பக்கம் நிக்கணும்? நீ தானே எனக்கு வழிகாட்டணும். என்னால முடியலன்னு. நீ எனக்கு காட்டுற வழி, இந்த குடும்பத்துக்கு காட்டுற வழி. எனக்கு திக்கு தெரியாம நிக்க வச்சிடாதுன்னு. அம்மா அம்மா, ஆ? டீ நேரம் போகணும். போலண்ணா, உட்காருங்க. ஆ என்னாச்சும்மா? அண்ணே, ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன். வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. ஓ அப்படியா? வேற ஆட்டோவை பிடிச்சி போய்க்கிறீங்களா? சரிம்மா, பரவாயில்ல. எவ்வளோம்மா? இல்ல இல்ல, நான் பரவாயில்ல, வேணாண்ணே. சரிம்மா, நான் வரேம்மா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.